அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். 1 புத்தகத்தின் நாளில வாசிக்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளில திருச்சபை நிறுவிய நாள், தூய ஆவியானவர் பூலகத்தில் இறங்கின நாள், பெந்தகாஸ்து திருநாளை கொண்டாட இருக்கின்றோம். அனைவரும் ஆலயத்திற்கு செல்லுங்கள், கடவுளை உண்மையாக வழிபடுங்கள். கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். 1 குறிப்பேடு 1 நாளாகவும் முன்னுரை. சாமுவேல் மற்றும் அரசர்கள், அதாவது ராஜாக்கள் ஆகிய நூல்களில் குறிக்க பெற்ற நிகழ்ச்சிகளே நாளாக புஸ்தகம், அதாவது குறிப்பேடுகளில் வேறொரு கோணத்தில் காட்டப்படுகின்றன. முதலாம் குறிப்பேட்டின் 2 அடிப்படை கருத்துக்கள் ஆவன. 1, இஸ்ரேல் மற்றும் யூதா அரசுகளில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளுக்கு இடையிலும் கடவுள் தம் வாக்குறுதிகளை தொடர்ந்து காத்ததோடு யூதாவில் இருந்தவர்கள் வழியாக தம் மக்களுக்கான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வந்தார். இதற்கு சான்றாக தாவீது மற்றும் சாலமோன் ஆகியோர் ஆற்றிய பெரும் சாதனைகளும், யோசபாத்து, எசேக்கியா, யோசியா ஆகியோர் செய்த சமய சீர்திருத்தங்களும் மக்கள் கடவுளிடம் கொண்டிருந்த பற்றுறுதியும் விளங்குகின்றன. 2வது காரியம், எருசலேம் கோயிலை கட்டி எழுப்பியவர் சாலமோனே. ஆயினும் அங்கு தொடங்கிய இறை வழிபாட்டு ஒழுங்குமுறைகளையும் அவற்றுக்கான குருத்துவ லேவிய அமைப்புகளையும் ஏற்படுத்தியவர் தாவீதே. இந்த 2 அடிப்படை கருத்துக்களை கொண்டு இதனுடைய உட்பிரிவுகள்: வழிமரபு அட்டவணை, சவுலின் இறப்பு, தாவீதின் ஆட்சி, அதிலே தொல்லைகளும் சாதனைகளும், கோயிலை கட்டுவதற்கான தயாரிப்பு ஆகிய உள்ளடக்கிய நூல் பிரிவுகளோடு, இந்த சிந்தனைகளோடு 1 நாளாகும் புத்தகம் முதலாம் பகுதியை வாசிக்கலாம். 1 குறிப்பேடு பகுதி 1, ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை. ஆதாம், சேத்து, ஏனோக்கு, கேனான், மகலலேல், ஏரோது, ஏனோக்கு, மெத்துசேலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், எப்பேத்து, எப்பேத்தின் மைந்தர் கோமேர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மோசேக்கு, தீராசு, கோமேரின் மைந்தர் அஸ்கெனாசு, இரிபாத்து, தோகர்மா, யோவானின் மைந்தர் எலிசா, தர்சீசு, இத்திம், தோதானிம், காமின் மைந்தர் கூசு, எகிப்து, கூத்து, கானான், ஊசின் மைந்தர் சேபா, அபிலா, சப்தா, ரகமா, சப்தக்கா, ரகமாவின் மைந்தர் சேபா, தெதான். கூசுக்கு நிம்ரோத்து பிறந்தார், அவள் உலகில் ஆற்றல் மிக்கவர் ஆனார். எகிப்தின் வழிவந்தோர் லூதியர், அனாமியர், இலகாபியர், நப்தியர், பத்ருசியர், பெலிஸ்தியரின் மூல இனத்தவரான கஸ்லுக்கியர், கப்தோரியர். கானானின் வழிவந்தோர் தலைமகன் சீதோன், 2ஆம் மகன் சேத்து மற்றும் எபூசியர், எமோரியர், கிர்காசியர், இவ்வியர், அர்க்கியர், சீனியர், அர்வாதியர், செமாரியர், அமாத்தியர். சேமின் மைந்தர் ஏலாம், அசூர், அர்பகசாது, லூது, ஆராம், ஊசு, ஊல், கெத்தேர், மெசேக்கு. அர்பகசாதுக்கு சேலா பிறந்தார், சேலாவுக்கு ஏவேர் பிறந்தார், ஏவேருக்கு 2 மைந்தர் பிறந்தனர். ஒருவர் பெயர் பேலேகு, ஏனெனில் அவருடைய நாள்களில் மன்னகம் பிரிவுற்றது. அவர் சகோதரர் பெயர் யோக்தான். யோக்தானுக்கு பிறந்தோர் அல்மோதாது, செலேபு, அட்சர்மாவேத்து, ஏராகு, ஆதோராம், ஊசால், திக்லா, ஏபால், அபிமாவேல், சேபா, ஓபீர், அபிலா, யோபாபு. இவர்கள் அனைவரும் யோக்தானின் புதல்வர். சேம், அர்பகசாது, சேலா, ஏபேர், பெலேகு, இரேயு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிரகாம் என்ற ஆபிரகாம். இஸ்மவேலின் வழிமரபினர். ஆபிரகாமின் மைந்தர் ஈசாக்கு, இஸ்மவேல். அவர்களுடைய தலைமுறைகள் பின்வருமாறு: இஸ்மவேலின் தலைமகன் நெபகோத்து மற்றும் கேதார், அத்திபியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா,
அதாவது தேமா, ஏற்றூர், நபிசு, கேதமா இவர்களே இஸ்மவேலின் மைந்தர். ஆபிரகாமின் மறுமனைவி கெற்றூரா பெற்றெடுத்த மைந்தர் சிம்ரான், யோக்சான், மெதான், மிதியான், இஸ்பாக்கு, சூவாகு. யோக்சானின் மைந்தர் சேபா, தெதான். மிதியானின் மைந்தர் ஏர்பாகு, ஏப்பேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாயா இவர்கள் அனைவரும் கெற்றூராவின் இடம் பிறந்த புதல்வர். ஏசாவின் வழிமரபினர். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கின் மைந்தர் ஏசா, இஸ்ரேல். ஏசாவின் புதல்வர் எலிப்பாசு, ரகுவேல், எயூசு, யாலாம், கோராகு. எலிப்பாசின் புதல்வர் தேமான், ஓமார், சேமி, காத்தாம், கெனாசு, திம்னா, அமலேக்கு. ரகுவேலின் புதல்வர் நாகாத்து, சேராகு, சம்மாகு, மிசா. ஏதோம் நாட்டின் முதல் குடிமக்கள். சேயிர் மைந்தர் லோத்தான், சேபால், சிபயோன், ஆனா, தீசோன், எட்சேர், தீசான். லோத்தானின் புதல்வர் ஓரி, ஓமாம். லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர் அலையான், மனகாத்து, ஏபால், செப்பி, ஓனாம். சிபயோனின் புதல்வர் ஐயா, அனா. அனாவின் மகன் தீசோன். தீசோனின் புதல்வர் அம்ரான், எஸ்பான், இத்ரான், கெரான். எட்சேரின் புதல்வர் பில்சான், சகவான், யாக்கான். தீசானின் புதல்வர் ஊசு, ஆரான். ஏதோம் நாட்டின் மன்னர்கள். இஸ்ரேல் மக்களை அரசர் ஆட்சி செய்யும் முன் ஏதோம் நாட்டை ஆண்ட அரசர் பேகோரின் மகன் பேலோ. இவரது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்த பொழுது போஸ்ராவை சார்ந்த சேராகு மகன் யோவாபு அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். யோவாபு இறந்த பொழுது தேமானியர் அநாட்டை சார்ந்த ஊசாம் அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். ஊசாம் இருந்த பொழுது மோவாபு மாட்டில் மீதியானரை முறியடித்த பேதாதின் மகன் அதாது அரசரானார். இவரது நகரின் பெயர் அபித்து. அதாது இறந்த பொழுது மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா அவருக்கு பதிலாக ஆட்சி புரிந்தார். சம்லா இறந்த பொழுது நதியோர ரகபோத்தியர் சாவுல் அரசரானார். சாவுல் இறந்த பின் அக்போரின் மகன் பாகால் ஆனான் அவருக்கு பதிலாக அரசனானார். பாகால் ஆனான் இறந்த பின் அவருக்கு பதிலாக அரசரானார். அதாவது அவருக்கு பதிலாக அரசரானார். அவரது நகரின் பெயர் பாயி. மேசகாபின் பேத்தியும் மத்ரேத்தின் மருமகளுமான மேகேற்றபேல் என்பவர் அவர் தம் மனைவி. அதாவது இறந்தார். ஏதோமின் குடும்ப தலைவர் திம்னா, அலியா, எத்தேத்து, ஒகாலிபாமா, ஏலா, பீனோன், கெனாசு, தேமான், மிபுசார், மக்தியேல், ஈராம் இவர்களே சாதோமின் குடும்ப தலைவர்கள். யூதாவின் வழிமரபினர். பகுதி 2 தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரேலின் மைந்தர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமின், நப்திலி, காத்து, ஆசேர். யூதாவின் புதல்வர் ஏர், ஓனான், சேலா. இம்மூவரும் கானானிய பெண் பத்சுவாலியிடம் அவருக்கு பிறந்தவர்கள். அவர்கள் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவரின் பார்வையில் தீயவனாய் இருந்ததால் அவர் அவனை சாகடித்தார். யூதாவின் மருமகள் தாமார் அவருக்கு பெற்ற புதல்வர் பெரெட்சு, செராகு. யூதாவின் புதல்வர் மொத்தம் 5 பேர். பேரேட்ஸின் புதல்வர் எட்சரோன், ஆமுல். செராக்கின் புதல்வர் சிம்ரி, ஏத்தோன், ஏமான், கல்கோல், தாரா. ஆக மொத்தம் 5 பேர். விளக்கப்பட்டதை வைத்து கொண்டதால் தவறிழைத்து இஸ்ரேலருக்கு பெருங்கோடு விளைவித்த ஆக்கார் கர்மியின் புதல்வருள் ஒருவன் ஏத்தானின் மகன் அசரியா. அரசர் தாவீதின் மூதாதையர். எஸ்ரோனுக்கு பிறந்த புதல்வர் இரகுமாவேல், இராம், கெலுபாய். ராமுக்கு அமினதாவு பிறந்தார். அமினதாவுக்கு யூதா மக்களின் தலைவராகிய நகசோன் பிறந்தார். நகசோனுக்கு சல்மா பிறந்தார். சல்மாவுக்கு போவாசு பிறந்தார். போவாசுக்கு ஓவேது பிறந்தார். ஓவேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு பிறந்தவர்கள் தலைமகன் எலியாபு, 2ஆம் மகன் அபினதாபு, 3ஆம் மகன் சிமையா, 4ஆம் மகன் நெத்தனியல், 5ஆம் மகன் ரததாய், 6ஆம் மகன் ஓட்சேம், 7ஆம் மகன் தாவீது. இவர்களின் சகோதரிகள் செரியா, அபிகாயில். செரியாவின் புதல்வர் அபிசாய், யோவாப், ஆசாயேல் என இன்னும் 3. அபிகாயில் இஸ்மேலராகிய ஏத்தருக்கு ஆமாசாவை பெற்றெடுத்தார். எட்சரோனின் வழிமரபு. எட்சரோனின் மகன் காரேப்புக்கு தன் மனைவி எரியோதை சார்ந்த
அசுபா மூலம் பிறந்த புதல்வர் இவர்களே. ஏசேர், சோபாபு, அர்தோன். அசுபா இறந்த பொழுது காலேபு எப்ராத்தை மணந்து கொண்டார். அவருக்கு கூரை பெற்றெடுத்தார். கூருக்கு ஊரி பிறந்தார். ஊரிக்கு பெட்சலேயேல் பிறந்தார். பின்பு எட்சரோன் தமக்கு 60 வயதான போது கிளையாதின் மூதாதியான மக்காயரின் புதல்வியை மணந்து அவருடன் உறவு கொண்டார். அவருக்கு சேகுவை பெற்றெடுத்தார். சேபுக்கு யாயர் பிறந்தார். இவருக்கு கிளையாத நாட்டில் 23 நகர்கள் இருந்தன. கெசுராம், ஆராம் இவர்களிடமிருந்து அவதோத் யாயிரை கனதாத்தில் உள்ள சிற்றூர்களையும் சேர்த்து மொத்தம் 60 நகர்களையும் கைப்பற்றினார்கள். இவை யாவும் கிளையாதின் மோதாதியராகிய மாக்கீரின் புதல்வர்களுக்கு உரியவை. எட்சரோன் எப்ராத்தாவில் இறந்த பின் அவர் மனைவி அபியா காலேப்புக்கு தெக்கோவாவின் மோதாதியான அஸ்கூரை பெற்றெடுத்தார். எருகுமவேலின் வழிமரபினர். எட்சரோனின் தலைமகனான எருகுமவேலின் மைந்தர் தலைமகன் ராம் மற்றும் பூனான், ஓரேன், ஓட்சேம், அகியா. ரகுமவேலுக்கு அத்தாரா என்ற மற்றொரு மனைவி இருந்தார். அவர் ஓனாவின் தாய். எருகுபாமேலின் தலைமகனான ராமின் புதல்வர் மாகாசு, யாமின், ஏக்கேர். ஓனாமின் புதல்வர் சமாய், யாதா. சம்மாயின் புதல்வர் நாதாபு. அபிசூயர் மனைவியின் பெயர் அபிகாயில். அவருக்கு அப்னாயையும் மேலதியையும் பெற்றெடுத்தார். நாதாபின் புதல்வர் செலேது. அப்பையும் செலேது புதல்வர் என்று இறந்தார். அப்பையும் புதல்வர் ஈசி. ஈசியின் புதல்வர் சேசான். சேசானின் புதல்வர் அக்லாய் ஒருவர். சம்மாயின் சகோதரனான யாதாவின் புதல்வர் எத்தேர், யோனத்தான். எத்தேர் புதல்வர் என்று இறந்தார். யோனத்தானின் புதல்வர் பேலேத்தேர், சாசா. இவர்கள் எருசலேமின் இரகுமவேலின் வழிமரபினர். சேனாக்கு புதல்வர் இல்லை, புதல்வியர் மட்டுமே இருந்தனர். சேனாக்கு யர்கா என்ற எகிப்திய பணியாளர் ஒருவர் இருந்தார். சேசான் தம் புதல்வரில் ஒருவரை யார்கா என்ற தம் மனைவி பணியாளருக்கு மனம் முடித்து கொடுத்தார். அவருக்கு அத்தாயை பெற்றெடுத்தார். அத்தாய்க்கு நாத்தான் பிறந்தார். நாத்தானுக்கு சபாது பிறந்தார். சபாதுக்கு எப்லால் பிறந்தார். எப்லாலுக்கு ஓபேது பிறந்தார். ஓபேதுக்கு ஏகு பிறந்தார். ஏகுவுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு ஏலேசு பிறந்தார். ஏலேசுக்கு எலையாசா பிறந்தார். எலையாசாவுக்கு சிஸ்மாய் பிறந்தார். சிஸ்மாய்க்கு சல்லூம் பிறந்தார். சல்லூமுக்கு எக்மியா பிறந்தார். எக்மியாவுக்கு எலிசாமா பிறந்தார். காலேப்பின் பிற வழிமரபினர். எருகுமவேலின் சகோதரரான காலேப்பின் மைந்தர் தலைமகன் மேசா. இவர் சீபின் தந்தை. இவர் எப்ரோனின் தந்தையாகிய மாரேசாவின் புதல்வர். எப்ரோனின் புதல்வர் கோராகு, தப்புவாகு, ரக்கேம், சேமாவுக்கு ராகாம் பிறந்தார். இவர் யோக்கமாயாயிமின் தந்தை. ரக்கேமுக்கு சம்மாய் பிறந்தார். சம்மாயின் புதல்வர் மாக்கோன் பெத்சூரின் தந்தை. காலேப்பின் மறுமனைவி ஏப்பா ஆரானையும் மோசாவையும் காசேயும் பெற்றெடுத்தார். ஆரானுக்கு காசேஸ் பிறந்தார். யக்தாயின் புதல்வர் ரகேம், யோத்தாம், கேசான், பெலேது, ஏப்பா, சாகாபு. காலேப்பின் மறுமனைவி மக்கா செபேரையும் திர்னாவையும் பெற்றெடுத்தார். மேலும் அவர் மத்மன்னாவின் தந்தை சாகாபையும் மக்பேனாவிற்கு கிபையாவிற்கு தந்தையான செவாவையும் பெற்றெடுத்தார். காலேப்பின் புதல்வி அக்சா. இவர்களே காலேபின் புதல்வர்கள். எப்ராத்தாவின் தலைமகனான ஊரின் புதல்வர் கிரியத்து யாமிரின் மூதாதியான சோபால். பெத்லேகேமின் மூதாதியான சல்மா. பெத்காதேரின் மூதாதியான ஆரேபு. கிரியத்து ஏயாரிமின் மூதாதியாகிய சோபாலின் மற்ற புதல்வர். ஆரோபே ஆட்சி மெனகத்து, கிரியத்து ஏயாரிமின் குடும்பங்கள் இத்தியர், புத்தியர், சுமாத்தியர், மிஸ்ராவியர். இவரிடமிருந்து சோராத்தியரும் எஸ்தாவேலியரும் தோன்றினர். சல்மாவின் புதல்வர் பெத்லகேமியர், நெட்ரோபாயர், அட்ரோரோத், பெத்யோவாபு. மானகத்திரியலிலும் பாதி மக்களான சோரியர். யாபியத்தில் குடியிருந்த எழுத்தறிந்த குடும்பங்கள் திராத்தியர், சிமையாத்தியர்,
சுக்காத்தியர், ரக்கேப்பு வீட்டாரின் மூதாதையன அமாத்தில் இருந்து தோன்றிய கேனியர் அவர்களே, வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 நாளாகமம் புத்தகம் 1 மற்றும் 2 பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அனைவருக்கும் பெந்தோகஸ்து திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.